பேசுறதுல உங்க பரம்பரை பழக்கம். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வழக்கமாகாது, பழக்கமும் இல்லை. உங்களுக்கு வேற என்ன தெரியும்? என் கூட நீ பயணிச்சு வந்தியா கேமரா வச்சுக்கிட்டு? உனக்கு எதுவும் தெரியாது. அப்ப சொல்றதை கேட்டு சும்மா இரு. AK-74 ஒண்ணு இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிற. உனக்கு என்ன வலிக்குது? உன்னை சுடாம விட்ட வரைக்கும் சந்தோஷம் பண்ணல. நீ இங்க பாரு, இங்க ஒரு மனுஷனை தலைவனாக்கு நீ போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை தலைவனா ஆக்குறது, புனிதனாக்குறதுக்கு நம்ம புனிதனையே தலைவனா பெற்றுவாங்க. அவர் கொடுக்கும்போது இது ரஷ்யால இருந்ததுப்பா, ரஷ்யால தான் இருக்குது. அது முதல்ல இது வந்து AK-74 AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்தவர் அதை காவல்துறைக்கு கொடுத்து AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த போல இங்கதான் இருக்குது அப்படின்றார். அப்ப சுட்டுப்படைக்கு ஒரு சோர்வான அண்ணன் என்ன பார்த்தேன், இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்ல அங்கே போய் அமைதி படையில 2 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இலங்கையில 1989 வேலை பார்த்திருக்கேன். இவர் போய் 3 நிமிஷம் நின்று ஷூட்டிங் எடுத்து வந்து அவர் சொல்றாரு AK-47 ஒரு துப்பாக்கி தான் இருக்கு, நான் ஃபயர் பண்ணிக்கிறேன் சொல்றாரு. AK-74 ஒரு ரீல் உள்ளாங்க, அந்த ரீலுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. ரஷ்யால வாங்குறாங்கன்னா இந்தியால அதை ஷூட் பண்ண ஒரே ஆள் சீமான் தானா? The AK-74 is a Soviet-designed assault rifle developed by Mikhail Kalashnikov in 1974 as a successor to the AKM. The AK-47 was first produced and adopted by the Soviet Army in 1949. In contrast, the AK-74 was introduced and began to replace the AK-47 in Soviet service in 1974. ஐயோ, எனக்கு சொல்ல தெரியாத. எனக்கு எடுத்தாலும் சுட்டுவேன். ஆமா, ரொட்டி சுட்டுவேன். இது ரொட்டி சுடியா? அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரனா? இது சமையல்காரனா? ஒரு நாள் மிலிட்டரிக்கே கேவலையா?